வாழ்க வளமுடன். ஆருத்ரா தரிசனம். சேந்தனாரின் கலி அமுதை இறைவன் ஏற்ற திருநாள். எந்த ஒரு காரியத்திலும் சிக்கலின்றி தொடர ஆருத்ரா வழிபாடே உதவும். அதன் மகிமைகள் என்னென்ன அறிந்து கொள்வோம் இந்த ஆன்மீக பதிவினில். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் சிவ வழிபாட்டுக்கு உகந்த நாள். அன்று ஆருத்ரா தரிசனத்தில் இறைவன் அருள் பாலிப்பார். ஒரு முறை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமானின் முகம் மலர்ச்சியில் திளைக்க அதன் காரணம் என்னவென்று ஆதிசேஷன் வினவினார். அதற்கு மகாவிஷ்ணு, தில்லையின் ஈசன் புரியும் திருநடனமே தன் மகிழ்ச்சிக்கு காரணம் என உரைத்தார். உடனே ஆதிசேஷனும் அந்த நடனத்தை காண பெரு விருப்பம் கொண்டார். ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பிறந்து ஈசனின் திருநடனம் காண வேண்டி தவம் புரிந்தார். அப்பொழுது இறைவன் அசரீரியாக திருவாதிரை திருநாளில் எனது திருநடன காட்சியை காண்பாய் என்று வாக்களித்தார். அதன்படி பதஞ்சலிக்கு மார்கழி திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் தந்து ஆட்கொண்டார். திருவாதிரை நாளில் இறைவனுக்கு களிப்படைப்பது சிறப்பு. தினமும் சிவனடியார் ஒருவருக்கு அமுதிட்டு உண்ணும் வழக்கம் கொண்ட சேந்தன் இல்லத்தில் இறைவன் களி உண்டு அவன் புகழை உலகறியச் செய்த தினமும் மார்கழி திருவாதிரையே. நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அந்த 6 நாட்களில் மார்கழி மாத திருவாதிரை அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசன பெருவிழா 3/1/2026 சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. பக்தர்கள் அனைவரும் இறைவனை ஆடல் கோலத்தில் வழிபட்டு நற்பேறு அடையலாம். ஆருத்ரா என்றால் அக்னிமயமான ருத்ர சக்தியை குளிர்ந்த தெய்வீக நிலைக்கு மாற்றி சகல ஜீவன்களும் தரிசிக்கும்படி செய்யும் புண்ணிய நாள் என்பர் பெரியோர். ஆருத்ரா நாளில்தான் வேத பீஜ மந்திர சக்திகளை ஈசனை வேண்டும் ஜீவன்களை வந்தடையும் என்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. ஆருத்ரா நாளில்தான் அழகே உருவான பிச்சாடன மூர்த்தி தாருகாவனத்து ரிஷிகளின் அஞ்ஞானம் அழிக்க ரௌத்ர பெருமானாக உருமாறி ருத்ர தாண்டவம் ஆடினார். மனம் திருந்திய அவர்களின் வேண்டுதலுக்காக மனம் இறங்கி ஆனந்த தாண்டவமும் ஆடினார். அந்த நாளே ஆருத்ரா எனப்படுகிறது. சகல தேவர்களுக்காகவும் ஈசன் திருநடனம் புரிந்த தினம் ஆருத்ரா நன்னாள். இது நடந்தது திருவழுவூர் எனப்படுகிறது. திருப்பராய்த்துறை எனும் தாருகாவனம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமா, ஈசனின் திருநடனத்தை எல்லோரும் தரிசிக்கும் வேளையில் சிவலோகத்தில் நிஷ்டையில் இருந்த வியாக்கிரபத முனிவரும் பதஞ்சலியும் மட்டும் காண முடியாமல் போனது. இதனால் இவர்கள் தில்லை வனத்துக்கு வந்து ஈசனை வேண்டி நெடுங்காலம் தவம் இயற்றினார்கள். அப்போது அவர்களுக்கு அருள் காட்சி தந்த ஈசன் அவர்களுக்காகவே தில்லையில் ஆடல் கூத்தனாக பொன்னம்பலத்தில் காட்சி தந்து ஆனந்த நடனமாடினார். இந்த நாள் ஆருத்ரா புண்ணிய தினம்தான். ஊழிகாலம் முடிந்து மீண்டும் சிருஷ்டிக்கும் காலம் தொடங்கியதும் மகா சதாசிவனான ஈசன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நின்று பேரொளியாக திகழும் நாள் ஆருத்ரா நன்னாள் என்கிறது ஆன்மீக நூல்கள். அன்றுதான் அண்ட சராசரங்களும் உருவாகின என்றும் கூறுகின்றன. ஆருத்ரா என்றால் தொடக்கம், சலனம், அதிர்ச்சி என்றெல்லாம் பொருள். சலனம் தொடங்கியதும் சிருஷ்டி தொடங்கும் என்பது வேத வாக்கு அல்லவா? சிவபக்தியால் சகல சொத்துக்களையும் இழந்து வறுமையில் வாடிய சேந்தனாருக்கு அருள் புரிய ஈசனார் அவரை நாடி வந்து களி உண்ட நாளும் திருவாதிரை விழா நாளில்தான். அடுத்த நாளான ஆருத்ரா தரிசன நாளில்தான் சேந்தனார் திருப்பல்லாண்டு பாட தில்லை தேர் நகர்ந்து ஓடிய திருவிளையாடல் நடைபெற்றது. இதனால் இன்றும் ஆருத்ரா அபிஷேக நாளுக்கு அடுத்து வரும் ஆருத்ரா தரிசன திருநாள் அன்று
திருவாதிரை களியுடன் 7க்கு மேலான காய்கறிகள் கலந்த கூட்டு இறைவனுக்கு படைக்கும் வழக்கம் உள்ளது. தில்லைக்கும் முன்பாக சிவனார் ஆடிய திருத்தலம் உத்திரகோச மங்கை என்றும், அங்கேதான் ஆருத்ரா வடிவில் கருணை வடிவில் முதலில் ஈசன் அம்பிகைக்காக ஆனந்த நடனம் புரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனாலேயே அங்கு இன்றும் மரகத நடராஜராக ஆடல் வல்லான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார். மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்பார்கள் பெரியோர். அதனால்தான் சிறிய சலனத்துக்கே பழுதாகும் தன்மை படைத்த மரகத கூத்தனின் திருமேனியில் சந்தன காப்பிட்டு பாதுகாக்கின்றார்கள். திருவாதிரை நாளில் மட்டுமே திருக்காப்பு களையப்பட்டு கூத்தனின் திருமேனியை மரகத வடிவிலேயே தரிசிக்கலாம் என்பது சிறப்பான விஷயம். பாம்பும் புலியும் போற்ற பாரில் பொன்னம்பலத்தில் பாதம் தூக்கி ஆடும் அந்த பரமேஸ்வரனின் திருப்பாதங்களை பற்றி கொண்டு வாழ்வோம். ஆருத்ரா நாளில் தொடங்கப்படும் எந்த காரியமும் சிக்கலின்றி நடைபெறும் என்பார்கள். இந்த நாளில் சேரும் செல்வம் மேலும் மேலும் பெருகும் என்பார்கள். அழகிய கூத்தனின் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.